நான் ஊனமாக இருக்கிறேன், எங்கள் வீட்டுக்கார் இல்லை, யாருமே இல்லை. இந்த வீடு எங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது, எங்களுக்கும் பயமாக இருக்குது. உள்ளே போனாலே பயமாக இருக்குது. நாங்கள் 12:30 மணிக்கு வெளியே வர சொல்லி தான் இந்த இடமே விழுந்தது. அப்படியே என் குழந்தை தவிர, எங்கள் அம்மா தவிர, எங்கள் சித்தி தவிர யாருமே இல்லை சார். எங்களுக்கு இதை வச்சு தான் சார் எங்களுக்கு இந்த வீடு தான் சார். இப்போ கூட அடக்கின எதுவுமே இல்லை சார். எங்களுக்கு வீடு தான் எங்களுக்கு. இந்த வீடு எங்களுக்கு எதனா ஒன்று முயற்சி பண்ணுங்க சார். அதுவும் ஒன்றும் பண்ண முடியாது. நான் படிக்கணுமே, எனக்கு பரீட்சை வருது, நான் எப்படி படிப்பேன்ற ஒரே நேரத்துக்கு நேரம் அழுத்துக்கிட்டே இருக்குது. வீட்டை விட்டு வாங்க ஊது. எங்கள் அக்கா பொண்ணு எனக்கு பதட்டத்தோடு ஃபோன் பண்ணி சொல்லுது, மாமா வீடு இடிஞ்சு விழுந்துச்சு, என்ன பண்ணுறது தெரில அப்படின்னு. நான் அங்கேருந்து அறக்க பிறகு ஓடியாந்து பார்க்கும்போது ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்தது. எங்கள் அக்கா பொண்ணு கேட்ட ஒரே கேள்வி, இனிமேல் என்னால் படிக்க முடியாதா, நான் எதுவுமே பண்ண முடியாதா, நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது என்கிட்ட சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை.